கூடுதலை விட்டு விடாதீங்க. சபையில வந்து ஜெபம் பண்ணுறத விட்டு விடாதீங்க. வேதத்தை வாசிக்கிறத விட்டு விடாதீங்க. விசுவாசிக்கிறத விட்டு விடாதீங்க. நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. விசுவாச அறிக்கையை விட்டு விடாதீங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு விரோதிகளை அவர் இல்லாமற் பண்ணுவார், மனிதர்களை அல்ல. பிரியமானவர்களே, மாம்சமானவர்களோடு யுத்த, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, கண்களுக்கு தெரியாத ஆவிகளோடு போராட்டம். ஏனென்றால் அந்த கண்களுக்கு தெரியாத அந்த தேவ தூதர்கள், கீழ்ப்படியாத தூதர்கள் கர்த்தருடைய கரத்தினாலே கீழே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால எனக்கு கிடைக்காத அந்த பரலோகத்திற்கு இந்த மனிதர்கள் போய்விடக் கூடாதுன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் உலகம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் வார்த்தையினாலும், இயேசுவின் ரத்தத்தாலும் ஜெயிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட